ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஆழ்மனசுனா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி நம்ம கைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்ல்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் வேர்ல்டாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்ல்டை இப்போ விட்டால் எப்போவும் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. இப்போவே நம்ம ஆக்டிவேட் பண்ண ரெடி ஆகலாமா? வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். இதில் 2 டாபிக் தான். ஒன்று நம்ம வாழ்நாள் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம வாழ்நாளில் சொல்லவே கூடாத ஒரு விஷயம். இது 2த்தையும் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தை, அதாவது நம்ம வாழ்ந்துட்டுருக்க உலகத்தை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி. சப்போஸ் நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்கலை, நமக்கு எதுவுமே லக் கிடையவே கிடையாது, நான் எதுவுமே ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது, நான் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணுறேன், எல்லாமே ஓகே கரெக்டாக தான் பண்ணுறேன், பட் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட ஆழ் மனசை நம்ம நெகட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால தான். அதை நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பராக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆழ் மனசை கைட் பண்ணிக்கணும். எப்படி கைட் பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அது நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட உணர் மனசு மோஸ்ட்டாக நெகட்டிவில் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவாக அந்தளவுக்கு நம்பாது. ஏன்னா எப்படி அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு சீக்கிரம் கிடச்சிருமா, எப்படி பண்ணால் கிடச்சிருமா, இதெல்லாம் சும்மா பொய்ப்பா, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இப்படிலாம் பேசுகிறோம்ல, இதெல்லாம் பாசிட்டிவா? இல்லைல்ல, நெகட்டிவ் தானே. அப்போது மோஸ்ட்டாக இந்த நெகட்டிவில் தான் நம்மளோட மனசு அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ்க்கு திரும்பி கூட போகவே போகாது. பாசிட்டிவ் மட்டும்தான் உண்மை அப்படின்னு உங்கள் ஆழ்மனசு நல்லா தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க 1% கூட சான்ஸ் அது கொடுக்காது. நம்ம எதை மறுபடியும் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்ருக்கோம், இல்லை 1 டைம் 2 டைம் இது மாதிரி ஒரு நாளைக்கு பல முறை ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு கட்டளையாக அறிவிக்கப்பட்டு அந்த விஷயத்தை நம்ம ஆழ் மனசு வெளி உலகத்தில் நமக்கு கிடைக்க பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம நினைக்கிறது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம ஆழ் மனசு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்போது எதை நினைக்கணும் அப்படிங்கிறதையும் எதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில் சொல்லவே கூடாத அந்த முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, என்னால் அதை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, என்னால் செய்ய முடியாது, எனக்கு சரியான நேரம் அமையவில்லை, இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அதுக்கான ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய ஆழ்மனம் அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருப்பதற்கும் அதை செய்வதற்கும் உள்ள திறமை இல்லாமலும் அமைவதை கவனித்து கொள்ளும். அதனால் உறுதியாக ஆழ்மன சக்தியினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்று கூறுங்கள். இப்போது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாமா? நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைக்குது, நான் சரியானதை ஆசைப்படுறேன், எனக்கு சரியானது கிடைக்குது, நான் நல்லதே நினைக்கிறேன், நல்லதே நடக்குது, நான் ஆசைப்படுறத, நான் அடைய விரும்புகிறத என்னோடய ஆழ் மனசை அடையும்படி பண்ணும், என்னால் தைரியமாக இந்த உலகத்தில் வாழ முடியும், 4 பேர் முன்னாடி தைரியமாக என்னால் பேச முடியும், என்னால் எல்லாமே பண்ண முடியும், எனக்கு அதுக்கான சக்தியை என்னோடய ஆழ் மனசு எனக்கு கொடுக்கும், என்னோட ஆழ் மனசு அளவற்ற சக்தியையும் செல்வங்களையும் புதையல்களையும் கொண்டுள்ளது, அதனால் நான் எப்போவும் தைரியமாகவும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வேன் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லியும் கூறணும். ஓகேவா? டெய்லியும் சொல்கிறது. அது எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது சொல்லலாம், இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சி சொல்லலாம்.
இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்கள் ஆழ் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இவ புதுசாக ஏதோ சொல்கிறா, ஸோ நம்ம இதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். தென் நீங்கள் என்னெல்லாம் புதுசாக பேசுகிறீங்களோ, பாசிட்டிவாக பேசுகிறீங்களோ, அதை நீங்கள் டெய்லியும் சொல்ல சொல்ல உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே ஒரு கட்டளையாக விதிக்கப்பட்டு, அதுவும் அதை உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தையையும் உங்கள் வெளி உலகத்தில் உங்களை உண்மையாக்கி காட்டும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். தென் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ், டவுட்ஸ், எனக்கு இது சந்தேகமாக இருக்குது, இதை பற்றி எனக்கு தெரியல சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நான் உங்களுக்காக ஆன்சர் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் கேளுங்க.